உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் தேவன் கேட்டு பதிலை தருகிறார். எல்லாரும் கண்களை மூடி உண்மையாய் அவருடைய நாமத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே மெய் துதிக்கிறோம் அப்பா. இரட்சகரே மெய் துதிக்கிறோம். இம்மானுவேலரே மெய் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி. தயவுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பரலோகத்தின் தேவனே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே உமக்கு நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மெய் துதிக்கிறோம். சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வமே எமக்கு நன்றி. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வமே எமக்கு நன்றி அப்பா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனே எமக்கு நன்றி. மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே எமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே பராக்கிரமம் உள்ளவர், அகிலத்தையும் ஆளுகிற தெய்வமே எமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய மத்தியில் நீங்கள் வெளிப்படுவீராக. எங்களுடைய மத்தியில் உம்முடைய அசைவாடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்குள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால எங்களை அலங்கரித்து ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். நன்றி அப்பா. ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி. மகிமையின் மேகமே உமக்கு நன்றி அப்பா. ரிதல ரஷாபல ரதுராமன் அரிமரீக்கரோ ரீசரதராமனாக்கரா. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். நீர் எங்கள் மேலே வெளிப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய அக்கினியை வெளிப்படுத்துங்கப்பா. அக்கினிமயமான நாவுகளை உடைய தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவரே மாறாத தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாயிருக்கிறேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாயிருக்கிறேன். என்னுடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. என்னுடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால்
ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம் இரக்கம் உம் தயவு மேலானது உயிரை விட. உம் இரக்கம் உம் தயவு மேலானது உயிரை விட. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். பரிசுத்தமுள்ள தெய்வமே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை காத்திருக்க வைக்க, ஜெபிக்க வைக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. உம்முடைய சுகம் வெளிப்படட்டும், அதிசயம் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்திடும். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி உற்சாகமாய் நம் தேவனை மகிமைப்படுத்தும். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம்
இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 184வது பாடல். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாகும், ஆட்கொண்டு எங்களை அனலாகும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா, மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும், ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாகும், ஆட்கொண்டு எங்களை அனலாகும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாகும், ஆட்கொண்டு எங்களை அனலாகும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா, பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா.
நியாயத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. பரிபூரணவும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாகும், ஆட்கொண்டு எங்களை அனலாகும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் என்றும் ராஜா. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா,
உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர். அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். உமக்கு நிகரா உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர்,
ஒருவரே ஆராதனைக்குரிய தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனைக்கு தகுதியானவர் நீர் மாத்திரமேப்பா. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்ல. யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்ல. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், பரலோக ராஜனே, உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஒருவரே உன்னதர், ஒருவரே உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவருடைய வல்லமை எங்க மேல வெளிப்படட்டும். உடைய பலனை எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. பரிசுத்த நாமம் உள்ளவருடைய வல்லமை எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்ல. உம்மை போல ஒருவரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்ல. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னவரே, மன்னாதி மன்னரே. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்ல. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. உமக்கு நிகரா? உம்மை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லப்பா. யாரும் இல்லை. பரிசுத்தமுள்ள ராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்ல. யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்ல. நீர் ஒருவரே உன்னதர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிற இடங்கள்ல நீர் இறங்கி வந்து எங்களை அபிஷேகத்தால நிரப்புகிறவர். உம்முடைய பரிசுத்த வல்லமை எங்க மேல ஊற்றுகிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரை போற்றப்படத்தக்கவர், நீர் ஒருவரை புகழப்படத்தக்கவர். ஆராதனைக்கு தகுதியானவர் நீர் மாத்திரமே. நீர் ஒருவரே அப்பா. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்ல.
ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆராதனைக்குரியவர் நீர் மாத்திரமேப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், மகிமையுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, யார் உண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. உண்மையா அவரை பார்த்து, ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னரே, மன்னாதி மன்னனே. மாறாத என் இயேசுவே, ஒருபோதும் அவர் மாறுவதில்லை. மன்னாதி மன்னரே. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யார் உண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகனே, உம்மை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியான தேவன். வேந்தரும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர்
தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. முழு பலத்தோட முழு உள்ளத்தோட அவரை நோக்கி நம்ம ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்கு தகுதியானவர், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஒருபோதும் மாறாதவர். முழு பலத்தோட நம்மளுக்கு ஆராதனை செய்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். முடியும் வரை, நம்மளுடைய ஜீவன் முடியும் வரை அவரை மாத்திரம்தான் நம்ம ஆராதிக்க போறோம். தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வ மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வ மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவருடைய முழங்கால்களும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் அவர். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே.
ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே. பரிசுத்த நாமமுள்ள தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஆராதனை நாயக நீர் மாத்திரமே ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆயுள் முடியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே. இன்னும் உம்மை அதிகமாய் ஆராதிக்க, இன்னும் உமக்காக உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய விருப்பத்தை செய்ய ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நடத்துங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். நம்ம இப்போ ஆண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற ஆண்களுக்காக, சபையில் இருக்கிற ஆண்களுக்காக, எல்லாருக்காகவும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகத்தோடு ஜெபிக்கிறவரோட இணைந்து நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது தான் நம்மளுடைய ஜெபம் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். அதனால் எந்த சோர்வுகளும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. எலியாவை போல் நம்ம என்ன செய்யணும், கருத்தாய் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு அற்புதத்தை செய்வார். நம்ம தொடர்ந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சு வருகிறோம். அதனால் தேவன் நிச்சயமாக நம்மளுடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் என்ன செய்வார், பதிலை தருவார். அதனால் ஜெபிக்கும்போது நம்ம மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளுடைய ஜெபத்தை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ளே உண்டாகணும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்களுக்காக இப்போ ஒரு சகோதரர் வந்து ஜெபிப்பாக. அவர்களோட இணைந்து நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போட்டு மே கொடுத்துருக்கிற இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். மே எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், போட்டுக்கிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துறேன் ராஜா. ஆண்டவரே, ஜனங்களுக்காக ஆண்டவரே திறப்பில் நிற்பவன் யார் என்று ஏசாயாவை பார்த்து கேட்கும்போது நான் இருக்கிறேன்னு சொல்லி வந்தாரப்பா. அதுபோல் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காக உடைய பாத்தன்னைக்கு வந்திருக்கிற ராஜா, உடைய பாத்தன்னைக்கு வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீ ராம் என்றும் மாமேன் என்றும் பதில் தரும்படியாக வேண்டுகிற ராஜா. நீங்களே எங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவரை பதில் தருவீராக, நீங்கள் நடத்துவீராக. ஆண்களுக்காக நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் என்பதை எங்களுக்கு கற்று போதித்து நடத்துங்கப்பா. ஆவியானவரை நடத்துங்க. நாங்கள் அதன்படி ஆண்டவரை கேட்டு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. முதலாவதாக நம்ம தேசத்தில் இருக்கிற ஆண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற இந்த விபச்சார வேசித்தன ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகணும். விக்கிரக ஆராதனைகள் மாதிரி ஜனங்களை ஆண்களை சிந்தனை கட்டி வைத்திருக்கிறான். அவங்களுடைய அறியாமை இருள் விலகணும். அவங்க செய்வது என்னன்னு தெரியாமல் அவங்க இருதயத்தை கட்டி வைத்திருக்கிற, ஆத்மாவை கட்டி வைத்திருக்கிற அசுத்த கிரியைகள் இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு வெளியேறணும். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. அதுபோல் ஆண்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, மத்துக்கிற சோதரிக்கிற ராஜா, போட்டுக்கிறோம், புகுறுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துற ராஜா. தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்மகன்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். எல்லா ஆண்மகன்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குற ராஜா. ஒருவர் கூட கெட்டு போவது உமக்கு பிரியமில்லைப்பா. உடைய சித்தம் இல்லையே ஆண்டவரே. ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற விபச்சார வேசித்தான ஆவிகள் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற இருளின் அதிகாரங்கள் விலகி போட்டும். விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவரே, இருதயத்தின் மாறுபாடுகள் எல்லாம் மாறி போட்டும். எல்லா வானமல்ல பொல்லாசனைகளும் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிக்கப்படட்டும். இருளின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ விடாமல் தடை செய்கிற சாத்தானின் கிரியைகள் அனைத்தும் அழிக்கப்படட்டும். இயேசுவே நாம் எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ராஜா. இன்னும் ஒரு ஜெபத்தை நாம் பண்ண போகிறோம். ஆண்களை மிகவும் கட்டி வைத்திருக்கிறது போதை பழக்கம்.
பீடி, தண்ணி, கஞ்சா, புகையிலை, இந்த மாதிரி மதுபான போதை பழக்கம், எல்லா விதமான இந்த போதை வஸ்துகளுக்கு என் ஆண்களை கர்த்தர் விடுதலையாக்கணும். அதற்கு காரணமாக இருக்கிற அந்த தொழில் வைத்திருக்கிற அந்த ஃபேக்டரிகளை வச்சுருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனம் திறந்தணும். இனி இந்த போதை வியாபாரம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம்னு அவங்க முடிவெடுக்கணும். அதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். மேன் எல்லாரும் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பல தந்தையே, மற்ற சொத்திருக்கிற போட்டுக்கிற புகழுகிற வணங்குற வாழ்த்துற சபா, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உண்டான எல்லா ஆன்மகன்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடிப்பழக்கத்தில் போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி வச்சுருக்கேன் எல்லா பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். எல்லா பான்பராக்கு, பீடி, சிகரெட்டு, எல்லா தண்ணி புகையிலைக்கு அடிமையாக்கி வச்சுருக்கிறேன். கஞ்சா, அபின்னு ஆண்டவரை ஒவ்வொரு போதை வஸ்துக்களால் கட்டப்பட்டு இருக்கிற எல்லா ஆண்மகன்களையும் நீங்கள் விடுதலையாக்குங்கப்பா. அதுக்கு யார் யார் காரணமாக இருக்கிறாங்களோ, அந்த வியாபாரம் பண்ணுகிறார்களோ எல்லாரையும் தொடுங்க. அதை தயார் பண்ணுகிற யாவரையும் தொடுங்க. கர்த்தர் என் ஜனங்களை ஆண்டவரை நீங்கள் விடுதலையாக்குங்க. என் ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க ஏசப்பா. நீங்கள் விடுதலை கொடுத்து என் ஜனங்களை மீட்டு கொள்ளுவீராக. இரண்டு ஜெப குறிப்புக்கு யாராவது ஒருத்தர் மனப்பாரத்தோடு நன்றி செலுத்துகிறேன் சபானவே. எங்கள் தேசத்தில் உள்ள ஆண்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஒவ்வொரு ஆண்களையும் தேவன் தொடுங்க சபா. நம்ம மதுபானத்தினால சபா ஒவ்வொருத்தரும் அழிகிறாங்க சபா. இந்த கிரியைகளை மாற்றி போடுங்க சபா. எனவே யாருமே மதுபானம் குடிக்கக்கூடாது சபா. ஒவ்வொரு ஆண்களையும் தேவன் நம்மை தொடுங்க சபா. இந்த மதுபானத்தினால அணுவை எவ்வளோ குடும்பங்கள் அழியுதே சபா. தேவன் நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த மதுபானத்தினால அணுவை ஒவ்வொரு ஆண்களும் அழிகிறாங்களே சபா. ஆண்டவர் அவர்களை தேவன் தொடுங்க சபா. உங்கள் மகிமையில கரம் வெளிப்படுவதாக சபா. எங்கள் தேசத்தில் மதுபான கடையே இருக்கக்கூடாதே சபா. சலக்கருப்பேக்காக நன்றி செலுத்துகிறோம். மேசிக்கு நன்றி கெஞ்சலா பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் உள்ள வாலிப பசங்க ரொம்ப இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க. ஆமாம், இந்த போதை பழக்கத்தில் இருந்து இந்த வாலிப பசங்க முதல்ல அது விடுதலையாக்கப்படணும். அவங்க இந்த போதைகளை கற்றுக்கொண்டு அதை பின்தொடர்ந்து அவங்களுடைய அந்த வயது முறுக்கின் நிமித்தமாக அநேகர்களை கொலை பண்ணிடுறாங்க. அது அந்த போதை வஸ்துக்கு தேவையான பண தேவை இல்லாததுனால அநேக இடத்துல திருடுறாங்க. இந்த திருட்டுத்தனம் இந்த போதை வஸ்து நிமித்தமாக தான் வருது. ஆமாம், இந்த ஆண்மகன்களை கொலை செய்கிற அளவுக்கு தூண்டுகிற அந்த அசுத்த கிரியைகள் விலகணும். அந்த பாவத்தை பண்ண வைக்கிற, திருட வைக்கிற, அந்த விபச்சார வேசித்தன ஆவிகளை செய்ய வைக்கிற இந்த இருளின் அதிகாரம் என் ஜனங்களை விட்டு விலகணும்னு யாராவது ஒருத்தர் ஜெபம். அல்லேலூயா. எங்கள் தேசத்தில் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினால் இந்த போதை வஸ்துக்கள்னால தகப்பனே அப்பா சீரழிந்து கொண்டிருக்கிற வாலிபரை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அப்பா நீங்கள் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களை விடுதலையாக்கவேராக. இந்த போதை வஸ்துனுடைய கிரியைகளை தகப்பனே கட்டி வைத்திருக்க இந்த ஆவிகள் முற்றிலுமாய் இந்த வாலிபர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவே நாமத்தினாலே தகப்பனே. இந்த போதை வஸ்துக்கள் முழுவதுமாய் தடைபட்டு போவதாக. அதை தயார் பண்ணுகிற எல்லா நபர்களையும் சந்தித்தருளுவீராக ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் தடை பண்ணி போடுவீராக ஆண்டவரே. அது இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினாலே தகப்பனே வாலிபர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா தகப்பனே கொலைபாதகத்துக்கு நேராக வழி நடத்துகிற கிரியைகள் இயேசுவே நாமத்தில் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. களவு செய்ய வைக்கிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. என் வாலிபர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியாவது செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. குடும்பத்தை நடத்துகிற ஆண்களுக்காக கூட ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்கு குடும்பத்தை
கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆமாம், உலகத்தை குறித்த சிந்தையும் உலகத்தை குறித்த எண்ணங்களும் ஆண்களுக்கு இருக்கக்கூடாது. குடும்பத்தை கட்டுகிற சிந்தையும் கர்த்தருக்காக வாழ்கிற சிந்தையும் உண்டாகணும். வேறு எந்த சிந்தையும் ஆண்களுக்குள்ள வரக்கூடாது. இந்த பெரிய ஆண்களை கர்த்தர் ஆளுமை செய்யணும், சாத்தான் ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்னு ஜெபணும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறான் தப்பனே மற்றதுக்கிற சோதரிக்கிற ராஜா. இன்னொரு குடும்பத்தை கட்டுகிற ஆண்களை எழுப்பித்தாங்க. இன்னொரு ஆண்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே எல்லா பாவ சாப கட்டுக்களை முறியிடுங்க. தன் குடும்பத்தை கட்டுகிற ஆண்டவரே ஒரு கிருபையை கொடுங்க. சபையை கட்டுகிற ஒரு கிருபையை கொடுங்கப்பா. கர்த்தருக்காக வாழுகிற வைராக்கியம் உண்டாட்டும். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற உடைய ஞானம் உண்டாட்டும். ஞானம் உண்டாட்டுப்பா. ஆண்களுக்கு நம்முடைய பலத்த கரம் அசைவாடட்டுப்பா. நீர் ஆண்மை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஞானத்தை புத்தியும் கொடுத்து குடும்பத்தை சபையும் கட்ட கர்த்தர் உதவி செய்வீரா. கர்த்தர் தாமே நீர் அவிரோதமாக ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்துக்குள்ள ஆமென். ஆமென். இந்த ஜெப குறிப்புக்காக யாராவது ஒரு ஜெபம். ஆமென். கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சப்பா, எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொரு ஆண்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பத்தை வழி நடத்துங்கிற ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எப்படி வழி நடத்துங்கிற ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் தொடுங்க ஆண்டவரே. உமக்காக வாழணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும். உமக்காக ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தாமே அவர்கள் மூலமா மகிமைப்பட உதவி செய்யுங்க. அநேக ஆண்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அநேக ஆண்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே சப்பா. ஆண்டவரே, அந்த கிரியைகளும் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம அவங்களை கொண்டு ஆண்டவரே சப்பா மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கரந்தாமை வெளிப்படுவதாக ஏசப்பா. ஒவ்வொரு ஆண்களையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்க ஆண்டவரே சப்பா, ஒவ்வொரு சபைகளே அநேக ஆண்கள் ரட்சிக்கப்பட்டு வர உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செப்பற மேலான கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நீர் விடுதலை கொடுத்ததற்காக சோதரப்பா. அதே போல் வாலிப பிள்ளைங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அப்படின்ற ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிக்கணும், அதான் ஆயினால கூட்டி கொடுக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சு கொள்ளணும். அவங்க ஜீவன் பெற்றுக்கொள்ள தன் தாய் தகப்பனை கடமனை அவங்க கற்றுக்கொள்ளணும்பா. அவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த உடனே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறாங்க. அவங்கெல்லாம் விடுதலையாக்கப்படணும்னு ஜெபணும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பல தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற சபா, இந்த வாலிப பசங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். அன்றுவரே, அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாத கிரிகைகள் எல்லா வானமுள்ள பொல்லாத சேனங்களை காட்டப்படும். துறைத்தனத்தின் அதிகாரத்தின் ஆவிகள் அளிக்கப்படும். கர்த்தருக்குள்ள தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்காம அன்றுவரே வாழ வைக்கிற பிசாசின் அந்தரங்கள் அளிக்கப்படும். இருளின் கிரிகைகள் அளிக்கப்படாருப்பா. பிள்ளைகளை அன்றுவரே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொடுங்கப்பா. நீங்கள் கற்றுக்கொடுங்கப்பா. மாலை அன்று வேற ஆளும் விடுதலை இல்லை. நீங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து வாழ வைங்க. தீங்கு நாளைக்கு தப்புவீங்க. ஜீவனை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீரே ஞானத்தை புத்தி கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். துதிக்கிறோம். சோதரிக்க மாண்டவரே, ஆவியானவரே அப்பா, எங்கள் சபையில் இருக்க வாலிய பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, முத காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. அப்பா, கர்த்தருக்குள்ள நடக்கணும் ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி நடக்கணும் ஆண்டவரே. அனுதினமும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அவசியத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அதுகளுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிங்கப்பா. ஒரு செய்யாவு மேல அவசியத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய விளங்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா அப்பா அவங்க பரிசுத்தமா வாழ்வாங்களே. அந்த பரிசுத்த ஆவினால நிரப்புங்கப்பா. எங்க வாலிய பிள்ளை மேல இறங்கி வாங்கப்பா. எந்த பாவமும் அணுகக்கூடாது ஆண்டவரே. முத கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஊழியக்கார மயனுக்குள்ள கீழ்ப்படிய உதவி செய்யுங்க.
அப்பா பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. அப்படியாப்பட்ட ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்கள அவசியத்தினால நிரப்புங்கப்பா. அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்க கூட இருங்கப்பா. எங்க சபையில இருக்க வாலிய புள்ளைய மேல இருங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள்ள சாட்சியா நிறுத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே சேப்பறதுக்காக நன்றி செலுத்துறேன் இயேசு நாமத்தில். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ராஜா. என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் ஜனம் அழிவதற்கும் நான் தானே காரணம், என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். ஜீவிக்காததா தேசம் அழிகின்றதே, தீரப்பில் நிற்காததால் என் ஜனம் அழிகின்றதே. நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றதே, தீரப்பில் நிற்காததால் என் ஜனம் அழிகின்றதே. ஜனங்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, விடுதலை ஆக்குங்க, மீட்டு கொள்ளுங்க. இனிமா இந்த ஆண்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறார் ராஜா. முதிர் வயதான ஆண்கள், வாலிப வயதான ஆண்கள் எல்லாரையும் நீ தொடுங்க 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 தொடுங்கப்பா. உடைய பரிசுத்த ஆவியானோடைய நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. சபையில் ஆண்டவரே அநேக ஆண்களை நீங்கள் கூட்டி வந்து சேருங்க ஆண்டவரே. ஆண்களை ஆண்டவரே எங்கள் சபையால் எல்லாரும் ஆண்களால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைச்சுவர்கள் உடைக்கப்படணும். ஆண்கள் ஒருமனமாய் கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாக இருக்குன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. எங்கள் சகோதரர்களை ஆண்டவரே சபையில் கூட்டி வந்து சேர்த்து எல்லாரும் இணைந்து உடைய ராஜ்யத்துக்காக நிற்க ஆண்டவரே உதவுங்கப்பா, உதவுங்கப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபை நாள் நன்மை நாள் முடிச்சு விடுங்க. வருகிற எல்லா ஆண்களையும் ஞானத்தினாலே புத்தினாலே நிரப்புங்கப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு நம்முடைய ஞானமும் புத்தியும் விளங்க கர்த்தர் உதவி ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். இதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபனுங்க. மற்றொருக்கிற சோதனைகளப்பா ஜெபி கொடுத்த நல்ல கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துறேசப்பா. இந்த சபையில் அநேக ஆண்கள் வர உதவி செய்திருங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆண்களை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆண்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. நீரே உண்மையான தெய்வம் சொல்லி கண்டுகொள்ள உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்களை அந்த சபைக்கு அழைச்சிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலான ஆண்களை அழைச்சிட்டாங்க ஏசப்பா. சகோதரர்கள் கூடி ஆராதிக்க அழைச்சிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்களுக்கு வெள்ளம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ஆண்களை ஆலயத்துக்கு வராமல் கட்டி வச்சு எல்லா கிரியில் அழிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். திரளான ஆண்களை சபைக்கு நீ அழைச்சிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்களுக்கு நல்லமே வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்களுக்கு மகிமை வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு வர ஜனங்க ஆராதிக்கிறவங்க தடை பண்ற எல்லா கிரியில் அழிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். வல்லமை ஆண்களுக்கு செயல்பட்டு நல்ல கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே நீங்க திரளான ஆண்கள் ஆண்டவரே சபைக்கு நீ அழைச்சிட்டு வந்து நல்ல கிருபைக்காய் மக்கள் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். வருகிற ஆண்கள் அனைவரும் பரிசுத்த ஆவினால நிரப்பப்படணும். ஏனோ தானோன்னு வந்துட்டு போயிடக்கூடாது. ஏதோ வந்தோம் சபையில் உட்காந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. எல்லா ஆண்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உண்டாகணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள வாழுகிற வைராக்கியம் உண்டாகணும். அவன் எங்களை மிகவும் அதிகமாக நேசி எங்கள் அன்பின் பல தந்தையை சபைக்கு வருகிற ஆண்களை ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுங்க, ஆனந்த நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உடைய ஞானமும் புத்தி விளங்கட்டும். பிள்ளைகளுக்குள்ள உடைய ஞானம் புத்தி விளங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுமை செய்யுங்கப்பா. நீங்க அபிஷேகங்க, ஆட்கொள்ளுங்க, அனல் மூட்டுங்க, எரிய விடுங்கப்பா. நீரே ஆளுமை செய்யுங்க. இதனால கூடாது மால் எல்லாம் கூடு ராஜா. ஒரு வைராக்கிய வாஞ்ச ஆத்மா எழுப்பித்தாங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஜெபகருப்புக்காக யாராவது பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்காக நீ ஜெபிக்கிறோம்ப்பா.
ஆண்டவரே சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு வரிய எல்லா ஆண்கள் மேலேயும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். பாவமுடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்கள் மேலேயும் வெளிப்படுவதாக. ஒரு மனமாக இணைந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாருமே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாதுப்பா ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நம்முடைய வல்லமைனால் வரங்கள்னால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யுங்க. உடைய வல்லமை தாமே ஒவ்வொரு ஆண்கள் மேலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாரும் இங்கே நிரப்ப போகிற நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீர் பதில் தந்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. நம் ஜெபித்த ஜெபத்திற்கு எல்லாம் தேவன் பதில் செய்தார். அதனால் கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தணும். பெண்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற பெண்களுக்காக எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமை வெளிப்படணும். நம்ம சபைக்கு வருகிற எல்லா பெண்களும் எப்படி குடும்பத்தை நடத்தணுங்கிற ஞானத்தை தேவன் இன்னும் அதிகமாக கொடுக்கணும். தேவன் ஒவ்வொருகளை எஸ்தர்களா, தெபோராக்களா, அண்ணாளை போல தேவன் நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு பெண்களையும் எழுப்பணும். அதனால் அந்த காரியத்துக்காக ஒருத்தவங்க ஜெபிப்பாக அவங்களோட இணைந்து நம்மளும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதல் ஜெப குறிப்பாக தேசத்தில் நம்ம சபையில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் ஒரு மகாபிர எழுப்பதனை வல்லமையை தேவன் தாமே கட்டளையிடணும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை எழுப்பினாலே அந்த குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்படுத்திடலாம். அந்த வல்லமையை தேவன் தாமே ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் கொடுக்கணும்.
எஸ்தரை போல, ஒரு அண்ணாளை போல, ஒரு தெபோராளை போல ஒரு தீர்க்கதரிசியாக மாறணும். எஸ்தரை போல தேசத்திற்காக கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிற அநேக பெண்கள் நம்ம தேசத்துலேயும் நம்ம சபைக்குள்ளேயும் எழும்பணும். ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பணும். தேவனுடைய வல்லமையினாலையும் ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் உண்டாகணும். ஜெபிக்க விடாமல் சோர்வுகள் பலவீனங்களை உண்டு பண்ணுகிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களுக்காகவும் யாராவது ஒருத்தர் பாரத்தோடு ஜெபிப்போம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் தாமே உடைய வல்லமை ஊற்றுப்பட ஜெபிக்கிறோம். எழுப்பதற்குரிய தாக வாஞ்ச ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே ஊற்றுவதாக சபா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் கர்த்தர் கிரியை செய்யுங்க சபா. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் கர்த்தர் தான் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் அந்த தாக வாஞ்சை உண்டாவதாக சபா. ஒவ்வொரு பெண்களையும் நீர் தாமே கிரியை செய்து வழி நடத்துங்கப்பா. ஒரு பெண் நினைத்தாலே சபா நீ அந்த குடும்பத்தை மாற்ற முடியும் சபா. அவர்களுக்குள்ளே கர்த்தர் தாமே அந்த தாகத்தை ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே எழுப்புதலுடைய வாஞ்சல கர்த்தர் ஊற்றுங்க ஏசப்பா. நீதாமே அவர்கள் மூலமா ஒரு எழுப்புதல் உண்டாவதாக தேவன் தாமே கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி செய்யற நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அடுத்த ஜெப குறிப்பா ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் தேவனுடைய ஞானம் வெளிப்படணும். புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்து ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை நடத்தணும். தேவனுடைய ஞானம் வெளிப்படணும். ஒவ்வொருத்தரும் குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீயா செயல்பட விடாமல் தடை செய்கிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துகிற பெண்களுக்கு ஞானம் வெளிப்படணும். எந்த ஒரு பெருமைகளோ மேட்டின்மையோ வரக்கூடாது. ஒரு தாழ்மையான குணத்தோடு கோபம் எதுவுமே கிரியை செய்யக்கூடாது. ஒரு அன்பான குணத்தோடு ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தை நடத்தணும். குடும்பத்தை நடத்த விடாமல் தடை செய்கிற கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும். தேவ ஞானம் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் உண்டாகணும். புத்தியோடு கூட குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சபா. சபையில் எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் உடைய ஞானம் உடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை ஞானத்தோடு செயல்பட விடாமல் தடை செய்கிற எல்லா கிரிகளும் அழிக்கப்படணும். ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் ஞானமாக செயல்பட உதவி செய்தருளுங்க. அன்பான குணங்கள் வெளிப்பட உதவி செய்தருளுங்கப்பா. பெருமையான கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்மையான குணத்தை வெளிப்படுத்த நீங்கள் உதவி செய்தருளுங்க. தேவ வல்லமை தாமே ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களை நீங்கள் தாமே பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய ஞானம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒருத்தர் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்க பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி வல்லமையில கரை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு பெண்கள் ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்க கிருபை செய்யுங்க. உடைய வல்லமையில கறந்தானே ஒவ்வொரு பெண்கள் மேலே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை நடத்துகிற ஒரு ஞானத்தை அவர்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நடத்த விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டு. ஒவ்வொரு பெண்களுக்குள்ள சிந்தனை கட்டுகள் அழிக்கப்படுவதாக, மந்திர கட்டுகள் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஞானமுள்ளவர்களா இருக்க நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த புத்தியுள்ள ஸ்திரீனால அந்த குடும்பமே கட்டப்படும் ஆண்டவரே ஏசப்பா. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ ஒவ்வொருத்தரையும் நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை சுத்தி இருக்க அந்த விக்கிர கோட்டைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபிக்க விடாதபடி புத்தியுள்ள ஸ்திரீகளை நடக்க விடாதபடி தடை செய்கிற கிரியை எல்லாவற்றையும் நீ அடித்து போட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை ஏற்று நடத்த நீ கிருபை உள்ளவர்களை மாற்றி போடுங்க. உடைய வல்லமையில கரை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஞானமுள்ள பெண்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆண்டவரே தேசத்தை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு ஆத்ம பாரத்தை எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறப்பா. உடைய வல்லமையில கரை பெண்கள் மேல் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களை ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துவோம். அடுத்த ஜெப குறிப்பா சரீரத்தில் வியாதியுள்ள பெண்களுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ பெண்கள் என்னென்ன வியாதியிலேயோ அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மருத்துவமனையில் கூட அட்மிட் ஆகியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். ஒரு பரிபூர்ண சுகத்தை தேவன் தாமே கட்டளையிடணும். இயேசுவை மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும் கூட தேவன் தாமே சுகத்தை கொடுக்கணும். நம்முடைய தேவன் சுகத்தை தருகிற தேவன். அப்படியா வியாதியோடு இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படி சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, வியாதியோடு இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக கூட உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இப்பொழுதே வியாதியை மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் தாமே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தாமே ஒரு அற்புத விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. வருகிற நாட்கள் ஆண்டவரே அநேக இடங்கள்லேருந்து நாங்கள் சாட்சிகளை கேட்க உதவி செய்தரலங்கப்பா. எல்லா சோர்வுகள் பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆவியாருடைய வல்லமை தாமே ஒவ்வொரு பெண்களுடைய சரீரத்திலையும் வெளிப்படுவதாக.
ஆண்டவரே எல்லா வியாதிகளையும் நீங்கள் தாமே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தை தருகிற தேவனை ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தழும்புகளால் உங்களுடைய காயங்களால் சுகமாக உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்குற சுகத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளுங்கப்பா ஆண்டவரே. தன்னையே அர்ப்பணிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளே விசுவாசம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக நம்ம தேசத்தில் நம்ம சபையில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிப்போம். குழந்தை இல்லாமல் இருக்க ஒவ்வொரு பெண்களுடைய தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். கற்பத்தின் தடைகள் எல்லாம் தேவன் தாமே மாற்றி போடணும். தேவனுடைய வல்லமை தாமே ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் கிரியை செய்யணும். அன்னாளுடைய கண்ணீரை கண்டு தேவன் ஒரு சாமுவேலை கொடுத்தது போல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடணும். குழந்தை பாக்கியத்தை பெறவிடாமல் தடை செய்கிற எல்லா கிரியிலும் அழிக்கப்படணும். ஒவ்வொரு பெண்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தேவன் தாமே முற்றிலுமாய் மாற்றி போடணும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக அநேக நன்மைகளை பெற்று அனுபவிக்கணும். பட்ட அநேக நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே சந்தோஷமாக மாற்றி தரணும். தேசத்துலையும் நம்ம சபையிலையும் யாருமே குழந்தை இல்லாமல் இருக்கவே கூடாது. தேவன் தாமே ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். கற்பத்தில் தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வெளிப்படணும். கற்பத்தில் ஆவியானுடைய மகிமை வெளிப்படணும். குழந்தை பாக்கியத்தை தேவன் தாமே கட்டளையிடணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இயேசப்பா. எங்கள் தேசத்தில் எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை பெறவிடாமல் தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. கற்பத்தில் இருக்க எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. நீங்கள் தாமே கற்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தாமே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எத்தனையோ அவமானங்கள் நிந்தைகளை அனுபவிச்சிருப்பாங்களே ஏசப்பா. நீங்கள் தாமே அதை மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தாமே கட்டளையிடுங்க. யாருமே குழந்தை இல்லாமல் சபையிலேயோ தேசத்திலேயோ இருக்கவே கூடாது ஆண்டவரே. நீங்கள் தாமே குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சாட்சி சொல்ல நீங்கள் உதவி செய்தருளுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய கற்பத்திலையும் ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்தருளுங்கப்பா. தெய்வ வல்லமை கற்பத்துக்குள்ளே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தில் இருக்க எல்லா கிரியைகளையும் நீங்கள் தாமே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக ஒருவர் யாராவது பாரத்தோடு ஜெபிப்போம். எல்லா பெண்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தேவன் தாமே கட்டளையிடணும். குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தரும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபிப்போம். அன்மை பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். அந்த வேலை ஆண்டவரை எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தரையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. அந்த குழந்தை இல்லாதவருக்கெல்லாம் நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. கற்பத்தின் கனி கர்த்தரால் வர சுதந்திரம் ஏசப்பா. சுதந்திரத்தை தடை செய்கிற எல்லா கிரியையில் அழிக்கப்பட்டோம். அவருடைய பாவங்கள் சாபங்கள் அழிக்கப்பட்டு அவருடைய மனவேதனைகளை தேவன் மாற்றுவீராக. இந்த மலடிங்கிற பேரை மாற்றுங்க ஏசப்பா. அவருடைய கண்ணீர்களுக்கு தேவன் பதில கொடுங்க ஏசப்பா. அண்ணாளுக்கு ஒரு சாமையில கொடுத்தது போல குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. யாருமே அந்த வேதனையோடு இருக்க கூடாது ராஜா. கற்ப பையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மாற்றி குழந்தை உமால ஆகாத காரியம் ஒன்று இல்லை ஏசப்பா. புதுசா கற்பப்பையை கூட உமால உருவாக்க முடியும் ஏசப்பா. நீதாமே ஒவ்வொரு ஒருத்தருக்கும் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தாமே குழந்தையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான காலத்துல குழந்தை இல்லாதவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. சாராளுடைய கற்பம் செத்து போய் உயிர்ப்பித்தீங்களே, அது போல தேவன் நாமே கற்ப பையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்ப ஆசீர்வாதங்களை கொடுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டதற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார். ஹல்லேலூயா. அன்னாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன்.
யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அல்லேலூயா. அடுத்ததா நம்ம வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுக்குள்ள ஒரு மகா பெரிய எழுப்புதலை தேவன் என்ன செய்யணும்? கட்டளையிடணும். எல்லா பாவமான பழக்கங்களில் இருந்து எல்லா வாலிபர்களையும் விடுதலையாகணும். அதனால் எல்லாரும் வைராக்கியத்தோடு இணைந்து நம்ம ஒருமனப்பட்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஒரு சகோதரர் ஜெபிப்பாங்க, அவளோட இணைந்து நம்மளும் ஜெபிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை அப்படியே வாசிச்சிரும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. முதலாவது ஜெபக்குறிப்பா, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த டயத்தில் உங்களுக்கு வர்ற அந்த பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடணும். கர்த்தரிடத்தில் வரும்போது சுத்தமான இருதயத்தோடு வந்து தேவன் ஆராதிக்கணும். எல்லா பாவங்களுக்கும் விலகி ஓட தேவன் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பலனை கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுறதுக்கு தேவன் தாமே உதவி செய்யணும்னு சொல்லி எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். அம்மின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிற ஸ்தோதரிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த வசனத்தின்படி எங்கள் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டு தங்களுடைய பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே இறங்கட்டே இயேசப்பா. ஆண்டவரே, இந்த பாலியத்தின் இச்சைகளுக்கு அவங்க விலகி ஓடணுப்பா. சுத்தமான இருதயத்தோடு வந்து ஆராதிக்கணும் ஆண்டவரே. தேவன் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. அவங்க செய்கிறது பாவம்னு உணர்த்துங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா பிசாசானனுடைய திட்டங்களுக்கும் விலகி ஓட தேவன் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வாலிபர்கள் மேலே இறங்கட்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பட்ட ஆண்டவரே. கர்த்தருக்காக வாழட்டேசப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாலியத்தின் நிச்சயங்களுக்கு விலகி ஓட தேவன் தாமே உதவி செய்யுங்க ஆண்டவரே. சுத்தமான இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. சுத்தமான இருதயத்தை ஒவ்வொரு வாலிபர்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெப குறிப்புக்கு யாராச்சும் ஒரு ஆள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. வாலிபர்களும் நல்ல வெளிப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப வயசுல பரிசுத்தமான உதவி செய்துங்க வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓட உதவி செய்துங்க. யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்துங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு வாலிபர்களை செயல்பட்டே சப்பா. வாலிப வயசுல ராஜ்யத்துக்காக எழுப்பி பிரகாசிக்கிறோம். நீ மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நல்ல நீர் அபிஷேகம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களும் நல்ல வெளிப்படட்டே சப்பா. வாலிபர்கள் எழுப்புவதற்காக எழும்ப உதவி செய்துங்க. பாவத்திலிருந்து விலகி ஓட உதவி செய்யுங்க ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது ஏசப்பா. நீர் தான் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் மூலமா அந்த பாவத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஜெபிக்கிறோம். விலகி ஓட உதவி செய்யுங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் நல்ல வெளிப்பட்டு ஏசப்பா. ஒவ்வொரு வாலிபரை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தத்தில பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மகிமை இருக்கிற ஒரு வாலிபர்களை செயல்படுங்க ஜெபிக்கிறோம். கடைசி காலத்துல ராஜ்யத்துக்காக எழும்புகிற வாலிபர்களை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே, நாங்கள் எவ்வளவு சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்கள் யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. உற்சாகமா பாடுவோம். ஜவுகர் வாலிபர்களுக்கான ஜெபிக்கிறோம். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. ஹல்லேலூயா. இப்படி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. ஹல்லேலூயா. 2வதா, நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும்
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடியும் உலகத்தாருக்கு முன்னாடியும் சாட்சியாக வாழணும். அன்பு செலுத்துகிற காரியத்துலையும் சரி, மற்றவங்களை மன்னிக்கிற காரியம், இந்த மாதிரி எல்லா குணாதிசயங்களையும் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சாட்சியை எல்லா வாலிபர்களும் மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும்னு சொல்லி அர்ப்பணித்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்கள் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் தேவனுக்கு சாட்சியாய் வாழட்ட ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு அன்புலையும் விசுவாசத்திலையும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, சபை வாலிபர்களை குறித்து அநேகர் சாட்சி சொல்லணும் ஏசப்பா. நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சபை வாலிபர்கள் எல்லாரும் சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்த கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. அப்பா, அன்புல உம்மை போல மாறணும் ஆண்டவரே. மன்னிக்கிற காரியங்களை உம்மை போல மாறணும்பா. விசுவாசத்துல உம்மை போல மாறணும் ஆண்டவரே. விசுவாசிங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஆண்டவரே வாலிபர்கள் எல்லாரும் சாட்சியாய் வாழணும்பா. உலகத்தாருக்கு முன்னாடியே சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே. சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை பார்த்து உலகத்தில் இருக்கிற மற்ற வாலிபர்களும் ரட்சிக்கப்படணும்பா. நீர் அவங்களை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஒரு சாட்சி வாழ்க்கையை நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யாராச்சும் ஒரு ஆள் பாரப்பட்டு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை செயல்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களையும் பரிசுத்தமாய் வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா. சாட்சியை வெளிப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே நற்குணங்களை நீங்க உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தீய எண்ணங்கள் மாறட்ட ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வாலிபர்கள் ஆண்டவரே ஒருவர் நேசிக்க நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, மன்னிக்கிற குணம் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் வெளிப்படுத்தட்ட ஆண்டவரே. அப்பா, பிறர்களை நேசிக்க வேண்டிய அந்த குணம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சாட்சியை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, யோசேப்பை போல ஆண்டவரே பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில சாட்சியை வெளிப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தானியேலை போல ஆண்டவரே ஜெபத்துல சாட்சியை வெளிப்படுத்த நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களை எளியாக்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நெகேமியாவாய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்துல இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் சாட்சியை வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா பிரசங்கி 12வது அதிகாரம் 1 வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. போதும். ஹல்லேலூயா. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இந்த காலகட்டத்தில் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கணும் இந்த வசனம் சொல்லுது. சபைக்குள்ள இருக்கிற எல்லா வாலிபர்களும் வேற நோக்கத்தை தேடி விடாமல், என்ன வேலை பார்த்தாலும், என்ன படிப்பில் முக்கியத்துவம் செலுத்தினாலும், முதல் காரியமாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கணும். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கணும் சொல்லி எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம் வாலிபர்களுக்காக. ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் பாமே, ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே. அப்பா, வாலிப பிரயாயத்தில் தேவனை நினைன்னு சொல்லியிருக்காங்களே ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி எங்கள் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்மை தேட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா காரியத்திலையும் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்கள் அர்ப்பணிக்கட்ட ஆண்டவரே. அப்பா, உங்கள் வல்லமை ஒவ்வொரு வாலிபர்களுக்களையும் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே உண்டாகட்டும்பா. எழுப்புதலை குறித்த ஒரு வாஞ்சை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, தேவனுக்காக அநேக ஜனங்களை நாங்களும் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் சபை வாலிபர்களுக்குள்ள உண்டாகட்டும் இயேசப்பா. தேவனுக்காக தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளையும் ஆவியானவருடைய ஏவுதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் அப்பா, சுவிசேஷத்திற்காக அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் தாமே உங்கள் இருதயத்தில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிரயாயத்தில் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் தேவனை நினைக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராச்சும் ஒரு இந்த காரியத்தை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. இப்பொழுது வாலிபர்ல ஒவ்வொருத்தரையும் உம்முடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேசத்துல எங்க சபையில இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக வாலிபர்களை கொடுத்திருக்கிறீர், அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்தருளுங்க. பாவத்தை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிராயத்துல ஆண்டவரே உமக்காக வாழன்ற ஒரு எண்ணம் உண்டாக உதவி செய்தருளுங்கப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒரு வாஞ்சை ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேட நீங்க
உதவி செய்தருளுங்கப்பா. செய்யுங்கப்பா. அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் ஒவ்வொரு வாலிபர்களுக்கு நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் உம்மை குறித்த ஒரு ஆண்டவரே. பக்தி வைராக்கியம் ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். ஆண்டவரே, பாவம் செய்ய தூண்டுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அழிக்கப்படும்படியா உமக்காக எழும்பி ஜெபிக்கிறோம். பிரகாசிக்க நீங்க உதவி செய்தருளும்படியா நாங்கள் ஆமென். ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர்கள் உமக்காக ஊழியம் செய்ய நீங்க உதவி செய்தருளுங்க. செய்யும்படியா ஒவ்வொரு ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிபர்களுடைய கரங்களை எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியா நாங்கள் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் அநேக ஆண்டவரே. தீர்க்கதரிசிகளை நீங்க எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்பும்படியா நாங்கள் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். படிக்கிற ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வாலிபர்களும் உமக்காக ஊழியம் செய்ய உதவி செய்தருளுங்கப்பா. ஆமென். வேலை பார்க்கிற ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் செய்யன்ற ஒரு எண்ணம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு வாலிபரை நீங்க தாமே பாதுகாத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். வாலிப நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிபலுக்குள்ள ஒரு மகா பெரிய வல்லமை நீங்க ஊற்ற போறதற்காக மக்கள் நன்றி ஆமென். செலுத்துகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவன் தேவன் நாம் மகிமைப்படுவதாக. நம்ம தொடர்ந்து நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஸோ இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் ஆமென் 2வது அதிகாரம் ஆமென் 32வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமென். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த இந்த சீசர்கள் ஜனங்களுக்கு மத்தியில் அவங்க சொன்ன வார்த்தை இதுதான். இந்த தேவனுக்கு நாங்களே சாட்சிகள். எப்படியா? இந்த ஆண்டவருக்கு யார் சாட்சிகளாம்? நல்ல கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. வேதத்தில் உள்ள வார்த்தைகளின்படி வாழுகிற ஒரு சாட்சியை வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஏதோ நான் சர்ச்சுக்கு வந்தேங்க, ரட்சிக்கப்பட்டேங்க, கர்த்தருடைய ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேங்க, இப்போ நான் எல்லா நிலைகள்லையும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன், இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இதல்ல ஒரு சாட்சி வாழ்க்கை. ஆமென். வேதத்தில் அழகாக நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் இருக்கிற நேரங்களில் சில காரியங்களை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் ஜனங்களுக்கு முன்பாக, புறஜாதிகளுக்கு முன்பாக, உலகத்தில் இருக்கிற நபர்களுக்கு முன்பாக நாம் வெளிக்காட்ட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். முதல்ல நல்ல கவனிங்க. சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள நாம் எப்படி சாட்சியை வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஜெபத்தில் சாட்சியாக வெளிப்படுத்தலாம். அல்லேலூயா. எல்லாரையும் விட நல்லா ஜெபிக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப சாட்சியை நம்ம என்ன செய்யலாம்? நாம் வெளிப்படுத்தலாம். அல்லேலூயா. வீட்டில் உள்ள எல்லாருமே தூங்குனா கூட எங்கள் அம்மா தூங்க மாட்டாங்க, எங்கள் அப்பா தூங்க மாட்டாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே என் பிள்ளைகள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, கணவனுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக, அப்பா அம்மாவுக்கு முன்பாக ஒரு ஜெபத்தின் சாட்சியை நம்ம வெளிக்காட்டலாம். அல்லேலூயா. இதே மாதிரி வெளிக்காட்டின ஒரு நபர்களில் நல்ல தெரியும் நமக்கு. தானியேல் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியிலையும், பாடுகள் மத்தியிலையும் தன்னை ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி சில விதமான சட்டங்களை கொண்டு வந்த அந்த நேரத்திலையும் கூட தேவனுக்கு முன்பாக ஜெபத்தினுடைய சாட்சியை வெளிப்படுத்தினவர் தானியேல். அவரை நீ ஜெபம் பண்ணினா உன்னை கொண்டு போய் சிங்கக்கவிக்குள்ள போட்டுருவேன்னு சொன்னா கூட, எனக்கு ஜெபந்தாங்க முக்கியம், என்னுடைய ஜீவன் எனக்கு முக்கியம் கிடையாது, அப்பா நீ செத்துருவாப்பா அப்படின்னு சொன்னா கூட, எனக்கு மரணத்தினுடைய நிலைகளை விட எனக்கு ஜெபந்தான் முக்கியம் சொல்லி அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக ஜெபத்தினாலே அந்த சிங்கத்தின் வாயை கட்டி அந்த ராஜாவுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்தினவர் தானியேல். அல்லேலூயா. அப்போ ஜெபம் எதை வேணாலும் செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்தி காட்டின அந்த சாட்சி வாழ்க்கையை போல தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுடைய குடும்பத்தாருக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நாம் நிச்சயமாக ஜெப வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்த நம்மளால முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட தங்கியிருந்தாலும் இந்த தங்கச்சி நல்லா ஜெபம் பண்ணும், இந்த தம்பி நல்லா ஜெபம் பண்ணுவான், இப்படி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா.
தானியேலினுடைய ஜெபம் சிங்கத்தினுடைய வாயையே கட்டி போட்டுச்சு. ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபம் நம்மளை சுற்றி இருக்கிற வானமண்டலத்தின் ஆவிகளினுடைய செயல்களை கட்டிடும். நம்மளுடைய ஜெபம் அங்கே இருக்கிற மந்திரத்தின் ஆவிகளை கட்டி போட்டுரும். நம்மளுடைய ஜெபம் அங்கே இருக்கிற ஆக்சிடென்டின் ஆவிகளை வரவிடாதபடி செயல்படுத்துகிற நிலைகளை கட்டிடும். அல்லேலூயா. ஜெபத்தினுடைய நிலைகளில் சாட்சியாய் வாழ்ந்த எத்தனையோ தேவ மனிதர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. ஆமென். 40 நாள் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் இருந்த மோசையை பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. தேவனோடு கூட நல்ல ஜெபத்தினுடைய நிலைகள் ராஜ்யத்துக்காக நின்ற நெகேமியாவை பார்க்குறோம். பெரிய பெரிய நிலைகளில் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தினாலே ஜெயித்தவர்கள் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அதனால் முதல் காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய ஜெப வாழ்க்கை பலருக்கு சாட்சியாக இருக்கும். அல்லேலூயா. நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட எப்படியெல்லாம் நான் சாட்சியாக இருக்கிறேன் சபையாருக்கு முன்பாக அப்படிங்கிறத நம்ம முதல்ல வெளிப்படுத்தணும்ல. நம்மளுடைய முழங்கால்கள், நம்மளுடைய தேவ சமூகத்தில் இருக்கிற நிலைகள், இந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சாட்சியை மற்றவங்களுக்கு வெளிக்காட்டலாம். அல்லேலூயா. ரெண்டாவது நல்லா கவனிங்க, பரிசுத்தத்தில் நாம் சரியாய் வாழ்ந்து நம்ம சாட்சி வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தலாம். ஆமென், அல்லேலூயா. இருக்கிற நேரம் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். உங்களுக்கு நான் அடிக்கடி இந்த 2 தடவை, இது 3ஆவது தடவையாக சொல்லுகிறேன் இந்த தொடர்ச்சியாக நடக்கிற இந்த ஜெபத்தில். ஆமென். பரிசுத்த வாழ்க்கையை வெளிப்படுத்தின நபர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா யோசேப்பு. அல்லேலூயா. அவர் ஒரு பொண்ணு தவறான நிலைமைகளில் அழைக்கும் போது கூட அந்த காரியத்தில் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், என் தேவனுக்கு விரோதமான பாவம்னு சொல்லி எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்கிட்டு தேவனுக்கு முன்பாக, எஜமானுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்தவர் இந்த யோசேப்பு. அல்லேலூயா. அத்தனை பேரும் ஆச்சரியப்படும்படியான ஒரு நிலைகளில் வாழ்ந்து காண்பிச்சார். ஆமென், ஆமாவா இல்லைங்களா? அங்கே இருக்கிற அந்த போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியான ஒரு பரிசுத்தத்தை இந்த யோசேப்பு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை வாட்சி பார்க்கும் போதெல்லாம் இந்த யோசேப்பு அடிமையாக இருந்தவன், இவன் இணங்காம அந்த காரியத்தில் நான் செத்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு நாம் அந்த சாட்சியை பார்த்து ஆச்சரியப்படும்படி யோசேப்பு கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அந்த சாட்சி இன்ன வரைக்கும் பேசுது பாருங்களேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, நம்மளுடைய சாட்சி வாழ்க்கை நாம் செத்தாலும் பேசணும். ஆமென், அல்லேலூயா. இந்த அண்ணன் பரிசுத்தமாக வாழ்வாங்க, இந்த அக்கா பரிசுத்தமாக வாழ்வாங்க, இந்த அண்ணன் ஜெபத்தில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, இந்த அக்கா நல்ல ஜெபத்தில் இருப்பாங்க. நாம் செத்தாலும் பேசுகின்ற ஒரு செயல்பாடு நம்மளுடைய சாட்சி வாழ்க்கை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. ஸோ அவனுடைய பரிசுத்த நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக எந்த நிலைகள்லையும் உண்மையாக இருக்கிறார். அது சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, அங்கே போர்த்திபாருடைய வீடாக இருந்தாலும் சரி, பார்வோனுடைய அரண்மனையாக இருந்தாலும் சரி, அந்த தேசத்தில் எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, 7 வருஷம் தானியத்தை என்ன செய்யணும்? அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் பஞ்சத்தில் என்ன செய்யணும்? தானியத்தை பிரித்து கொடுக்கணும். இவன் ஜனங்களுக்கு ப்ராப்பராக பிரித்து கொடுக்குறான், ஜனங்களுக்கு ப்ராப்பராக அதை செயல்படுத்துகிறான். உனக்கு கூட கொடுக்குறேன், உனக்கு கம்மியாக கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் அப்படிலாம் கொடுக்கல. எந்த அளவுக்கு இவன் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினவன். அல்லேலூயா. ராஜா முதற்கொண்டு இவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கொஞ்சம் ஒரு சின்ன நிலைகளில் கூட குற்றப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. நீங்கள் யாராவது ஒருத்தவங்க உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நம்மளை குறித்து சொல்லணும், எந்த விஷயத்துலையும் இந்த தங்கச்சியவோ தம்பியவோ அண்ணனையோ அக்காலையோ குற்றப்படுத்த முடியலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய பரிசுத்த சாட்சியை ஜனங்களுக்கு முன்பாக நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கண்ணில் பரிசுத்தம் முக்கியம், நாக்கில் பரிசுத்தம் முக்கியம், காதுகளில் பரிசுத்தம் முக்கியம், நம்மளுடைய நடையில் பரிசுத்தம் முக்கியம், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளில் பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு ஒரு போதகர் ஒரு சின்ன சாட்சி சொன்னாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அந்நிய நிலைகளில் இருக்கிற கோயில்களில் பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். கோயில்களில் என்ன இருக்குது?
பிசாசு இருக்குது, அங்கே அந்த பிசாசு இருக்குது, இங்கே இந்த பிசாசு இருக்குதுன்னு சொல்லி கோயில்களில் இருக்கிற இடங்களில் எல்லாத்துலேயும் அசுத்த ஆவிகள் இருக்குதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இதை உலகத்துக்குள்ளே இருக்கிற அங்கே இருக்கிற அந்த தெய்வங்களை வழங்குகிற அந்த நபர்கள் ஒருத்தர் இதை கேட்டுப்பட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு வித்தியாசமான நிலைகளில் அவர் என்ன செஞ்சிட்டார், அவர் ரொம்ப வித்தியாசமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்போ நேரம் அவங்ககிட்ட பேசணும் இல்லையா, இவர் பேசுகிறார். என்னென்னா, எங்களுக்கு ஒவ்வொரு கோயில்களில் தான் என்ன இருக்குது, பிசாசு இருக்குது. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிலைகளில் அவர் சொல்கிறாரு, பிசாசு எதை வெளிப்படுத்தும், மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தும். உங்ககிட்ட யார்கிட்டையாவது கோபம் இல்லைன்னு சொல்லுங்கள், உங்ககிட்ட யார்கிட்டையாவது பொறாமை இல்லைன்னு சொல்லுங்கள், உங்ககிட்ட யார்கிட்டையாவது எரிச்சல் இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் இங்கே உட்கார்ந்துருக்கிற யாருக்கிட்டையாவது இல்லைன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறார். எல்லார்கிட்டையுமே இருக்குன்னு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்காவது எங்கள் வீட்டில் என்ன இல்லை, பிசாசு இல்லை, எங்களுக்குள்ளே இல்லை, கோயிலில் இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளேயே பிசாசு என்ன செய்யுது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் துரத்திட்டு அப்புறம் எங்கள் கோயில்களில் பிசாசு இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. அப்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஆலயத்தில் இருக்கிறது, கோயிலில் இருக்கிறதாக சொல்லப்படவில்லை. நாம தான் ஆலயம், நாம மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிசாசு எங்கே இருக்குது சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போது நாம் எப்படி நம்ம வாழ்ந்து அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா, வெளியில் இருக்கிற நபர்களையே நம்ம குற்றம் சாட்டி இங்கே ஆவி இருக்குது, அங்கே பிசாசு இருக்குது, இதெல்லாம் அசுத்தாவி அப்படின்னு சொல்லிட்டோமே வழிய நாம் யார் என்கிறத வெளிக்காட்டுகிற நிலைகளுக்குள்ள நம்ம என்ன செய்யலை. அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற கிரியைகள் என்ன, நம்ம நிமித்தம் மற்றவர்கள் பார்க்கிற சாட்சி என்ன, இந்த நிலைகளை நம்ம வெளிக்காட்டுறதை விட்டுட்டு பிறரினுடைய நிலைகளையே நம்ம குறை சொல்லி நம்ம என்ன சொன்னோம், பாஸ்டர் அவங்க கவுரு கட்டியிருக்கிறாங்க, பாஸ்டர் அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் அசுத்தா, இப்படித்தான் நம்ம சொல்லி பழகிறோமே ஒழிய நமக்குள்ளே இருக்கிற கிரியைகள் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ இந்த சாட்சிகளை கர்த்தர் நம்மளிடத்துல நாம மாறாமல் மற்றவர்களை கை நீட்டக்கூடாது. அல்லேலூயா. வெளியில் இருக்கிற ஆவிகளை நம்ம விட நமக்குள்ளே இருக்கிற ஆவி ரொம்ப பொல்லாத ஆவிகள். சாட்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அழைப்பிலே சாட்சிகளை வெளிப்படுத்த உண்மையாகவே கர்த்தர் என்ன அழைச்சாரு அப்படிங்கிற அழைப்பில் நம்ம என்ன செய்யணும், வந்துடுறது, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு ஊழியத்தை செய்கிறேங்கிற நிலைகளில் நாம் நின்றுட்டு பின்மாற்றத்தினுடைய நிலைகளில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் போயிடக்கூடாது. யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்தில் மோசே என்கிற மனிதன் அவனை கொண்டாந்து ராஜாவுக்கு அடுத்த நிலைகளில் மகனாய் அவர் வளர்கிறார். அடுத்த ராஜா யார் தான்? மோசே தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை அழைக்கிறப்போ அவனை எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, ராஜ மேன்மையை கூட அவர் விட்டுட்டு தேவனுக்காக ஊழியம் செய்வதற்காக வருகிறார். அல்லேலூயா. பணத்தை விட, சொத்தை விட, மற்ற விதமான அதிகாரங்களை விட எனக்கு ஆண்டவருடைய ஊழியம்தான் முக்கியம் சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், வரணும். இந்த சாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, படிப்பே வரலைன்னா நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. என்ன, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, வேறு பொழப்பு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஊழியத்தை வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற நிலைகளை கொண்டு வருவாங்க. இல்லை, எல்லாம் இருந்தும் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறோம் பாருங்கள், அதான் சாட்சி. அல்லேலூயா. தினகரன் ஐயாவினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். பேங்க்கில் மேனேஜராக இருந்தாங்க, பெரிய போஸ்டிங், நிறைய சம்பாதிச்சாங்க. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தில் பயன்படுத்த ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ முழு நேர ஊழியத்துக்கு வான்னு அழைக்கிறப்போ எல்லா காரியத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு கர்த்தருக்காக ஊழியத்தில் அவர் நின்றார். அல்லேலூயா. அழைப்பில் நம்ம சாட்சி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென். நம்ம கவனிங்க, வேகமாக நான் சொல்லிடுறேன். விசுவாசத்தில் சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்தேவான் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் தெரியும். கல்லை வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போவும் இவருடைய விசுவாசம் என்ன செய்யலை, ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த இயேசு தான் உண்மையான ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி இவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். இவன் எந்த நிலைகளையும் கல் எறி விழுந்துக்கிட்டே இருக்குதுங்க, விசுவாசத்தில் குறைவில்லாமல் நின்று கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அது அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். விசுவாசத்தில் சாட்சி உள்ளவன்.
அல்லேலூயா. வீட்டையும் நாட்டையும் இனத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு கூப்பிடுகிறப்போ, எனக்கு அகசியக்கா எதை விட்டுட்டு வர்றப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு கூப்பிடுறப்போ விசுவாசத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். இதுதான் சாட்சி வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸோ இதில் புரிந்து கொள்ளுங்க, பக்தி வைராக்கியத்தில் சாட்சி வாழ்க்கை. ஆமென். உங்களுக்கு தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்க மாட்டேன்னா வணங்க மாட்டேன், வேலை போயிரும்பா போனாலும் பரவாயில்ல, நான் பக்தி வைராக்கியத்தில் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்தாங்க பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அக்கினியில் உன்னை தூக்கி போட போகிறாங்க, இல்லை எனக்கு அதை விட நான் தேவனுக்குள்ளே இருக்கிற பக்தி வைராக்கியம் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க சாட்சியாக வாழ்ந்து காமிச்சாங்க பாருங்க. அதனாலே கர்த்தர் அவனை மேலான இடத்துல அவங்கள உயர்த்தினார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த மாதிரி நிறைய காரியங்களில் சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆராதனையில் சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆமென். தாவீது வெளிப்படுத்தியிருக்கிறார், பவுலும் சீலாவும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆராதிக்கிற காரியங்களை சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்தினாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற காரியங்களில் சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்தினாங்க. நிறைய சாட்சிகள் வேதத்தில் நமக்கு இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி இருக்குது. யோவான் எழுதின புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் ஒரு சாட்சி இருக்குது. நான் வசனத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். இயேசு சொல்லுகிறார். எதுக்கு கொடுக்க வந்தாராம்? இவர் இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வசனத்தின்படியும் வாழ்ந்து காண்பித்த ஒரு நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இவர் தான் இப்ப நாம பார்த்த எல்லா நபர்களுடைய சாட்சிகளினுடைய அஸ்திபாரம் யாருன்னா இந்த இயேசு கிறிஸ்து தான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இந்த வசனத்தின்படி யார் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ இவங்க தான் உண்மையான சாட்சிகள். ஆமென், அல்லேலூயா. சாட்சியாக வாழ்வோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எழுந்திருங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிரும். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடிடுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்க அப்படியே. நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள், இன்றைக்கு மரித்தாலும் மோட்சவாசிகள். சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள், இன்றைக்கு மரித்தாலும் மோட்சவாசிகள். கோடி கோடி நன்மைகள் இயேசுவுக்கு சாட்சிகள். வேதத்தை படித்தாலே விளங்கும் அவர் மாட்சிகள். யூதாசும் பிளாத்தும் கூட நேரடி சாட்சிகள். 100க்கு அதிபதியும் சொன்னானே சாட்சிகள். நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள். வேதத்தை ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு மரித்தாலும் மோட்சவாசிகள். நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள், இன்றைக்கு மரித்தாலும் மோட்சவாசிகள். கோடி கோடி மனிதர்கள் இயேசுவுக்கு சாட்சிகள். வேதத்தை படித்தாலே விளங்கும் அவர் மாட்சிகள். யூதாசும் பிளாத்தும் கூட நேரடி சாட்சிகள். 100க்கு அதிபதியும் சொன்னானே சாட்சிகள். நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள், இன்றைக்கு மரித்தாலும் மோட்சவாசிகள். நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள், இன்றைக்கு மரித்தாலும் மோட்சவாசிகள். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றிப்பா. இந்த தேசத்தில் நாங்கள் வாழுகிற இடத்துல, எங்கள் சபைகளில், எங்கள் குடும்பங்களில் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருப்பதாக. தொடர்ந்து உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஆராதித்து கொண்டே வருகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற கட்டுக்கள், எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்டவரே வியாதிகளையும் நிர்மூலமாக்கி சுகம் தந்து நடத்துகிறதற்காக நன்றி. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரிடத்தில் அப்படியே கைகளை நீட்டு. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா.
ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த ஜெப குறிப்பு படிவங்கள் மேலே இறங்குவதாக. வல்லமையில் அக்கினி இறங்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய மகிமையின் ஆவியானவர் விடுதலையை கொடுக்கட்டும், சுகத்தை தந்திரலட்டும், அற்புதங்களை செய்திரலட்டும்ப்பா. சுகம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ மகிமை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.